ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகலாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா முழு கொத்தமல்லியை உடச்சி நான் விதைச்சி வச்சேன், அது முளைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது முள்ளங்கியை வந்து விதையாக போட்டு விட்டேன். சும்மா எல்லாமே கொஞ்சமாக இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால போட்டு பார்த்தேன் எப்படி வருதுன்னு. முள்ளங்கி கொஞ்சம் விதை வாங்கிட்டு வந்து அதை ஒரு லைன் மாதிரி பழம் பறிச்சுட்டு அதில் போட்டு வச்சேன். நல்லா என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, ரொம்ப பக்கத்தில் போட்டுட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால நிறைய வளர முடியல. கொஞ்சம் தள்ளி இருந்தது, கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வெண்டைக்காய் பாருங்கள். வெண்டைக்காவோட பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, அதோட கலர் செம்மையாக இருக்குல்ல. வெண்டைக்காவும் அதே மாதிரி தான் நான் விதை வாங்கி கொஞ்சம் போட்டு பார்த்தேன். எல்லாமே வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் நான் இப்போ ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன். அதுவுமே நல்லா காய் வந்திருக்கு பார்த்திங்களா. நல்லா அழகாக பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வீட்டிலேயே நம்மளே விதை போட்டு அதுலேருந்து வர காயை பறிக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தாங்க. பாருங்கள், நான் இப்போ இந்த காயெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க, அழகாக பிஞ்சு விட்டுருக்கு, நல்லா காய் வந்திருக்கு. சிலது கொஞ்சம் முத்தவும் செஞ்சிருச்சு. நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அதனால கொஞ்சம் இப்போ தான் எனக்கு பறிக்க டைம் கிடச்சிது. நான் இன்றைக்கி பறித்து இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காவும் நான் விதை தான் போட்டிருந்தேன். இந்த மூணுமே வந்து விதை போட்டிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காவுமே நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு, நிறைய காய் வந்துருச்சு. அதில் பாருங்களேன், நிறைய பிஞ்சு விட்டுருந்தது. சின்ன செடி தாங்க, ஆனால் அழகாக நிறைய காய் வந்துருந்துச்சு. நல்லா காய் பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். சும்மா ஒரு 5-6 செடி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே நல்லா காய் வந்திருக்கு. இது நிறைய போட்டோன்னா நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து முள்ளங்கி ஃபஸ்ட்டு எடுத்துடலாமா. பாருங்கள், நல்லா முள்ளங்கியை வந்து நல்லா ஆட்டி அப்படியே இழுத்தோன்னா வந்துடுது. ஆனால் அதில் கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் வந்து நுனி மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஆனால் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு சமையலுக்கு தேவையானது ஒரு 2-3 காய் போதும். அதனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 காய் மட்டும் எடுக்க போகிறேன். இது பாருங்கள், சூப்பராக ஃபுல்லாகவே வந்துருச்சு பாருங்கள், அந்த வேர் வரைக்குமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கீரை கூட, முள்ளங்கி கீரை கூட ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற அந்த முள்ளங்கி எடுக்கிறேன் பாருங்கள். இதுவுமே வந்துருச்சு. இதுவும் பாருங்கள் லைட்டாக உடஞ்சிருக்கு. இந்த 3 காய் தான், இதுதான் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. அதனால் இந்த 3ஐயும் நான் பறிச்சிட்டேன் பாருங்கள். இது பறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய்க்கு போகலாமா. வெண்டைக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அழகாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது வெண்டைக்காய். நல்லா கொஞ்சம் முத்தியும் இருக்குது. அதாவது ஒரு 2-3 தான் முத்தல், ரொம்ப கிடையாது. ஒரு 2-3 மட்டும் கொஞ்சம் லைட்டாக முத்தின மாதிரி இருக்குது. மீதி எல்லாமே நல்லா பிஞ்சு தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. எல்லாமே நான் இன்றைக்கி சாம்பாரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் தானே இருக்கும், அதனால் இது எல்லாமே வந்து சாம்பாரில் போட்டுடலான் இருக்கேன். வெண்டைக்காய், அந்த முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிடலான் இருக்கேன். அதுக்கு தான் இன்றைக்கி காய் பார்க்க வந்தேன், என்ன காய் இருக்குன்னு. பாருங்கள், வெண்டைக்காய் நம்ம தேவையான அளவு ஃபஸ்ட்டு நம்ம பறிச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் எந்த உரமும், அதாவது செயற்கை உரம் எதுவும் போடாமல் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி வளர்த்து நம்ம அந்த காய்கறிகளை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அது வந்து நமக்கு ஆரோக்கியமும், மன நிம்மதி, மன சந்தோஷம் எல்லாமே நமக்கு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெண்டைக்காய் தேவையான அளவு இப்போ நம்ம பறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கொத்தவரங்காய் பார்க்கலாம். கொத்தவரங்காய் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் எடுத்துடுறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பாருங்கள், கோழிக்கொண்டை பார்த்திங்களா, ஆஹா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல கலரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலரில் அழகாக அதுவாக தானாக வந்தது இந்த கோழிக்கொண்டை. இது மாதிரி இந்த சுண்டைக்காவுமே தானாக அதுவே வந்துட்டுருக்கு. இது நல்லா காய் வந்தோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மரம் பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது சின்ன கன்று அதுவாக வளர்ந்தது, தானாக முளைச்சி வந்தது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக அதில் காய் வந்திருக்கு. ஒரு சின்ன மரத்தில் அழகாக நம்ம கைக்கு கிட்ட, அதை சொல்லப்போனால் நம்ம கைக்கு நான் குனிஞ்சே அழகாக பறிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக வந்துருந்து இந்த மரம். இதுலேருந்து நிறைய காய், அதான் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் காய் நல்லா பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொத்தவரங்காய் பார்க்கலாம். இந்த பாருங்கள், கொத்தவரங்காய் வந்திருக்கு. கொத்தவரங்காயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடி தான், 4-5 தான் நான் வச்சுருந்தேன். ரொம்ப போடலை, விதை மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு வருதா என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அதுவுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து கொத்தவரங்காவும், முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு நம்ம முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்காவும் பறிக்கலான் இருக்கேன். பாருங்கள், காயெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை பார்க்க ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு கீரை இதெல்லாம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இன்னும் மெயின்டைன் பண்ணலை. அது என்னடா இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இடம். இன்னும் இது கொஞ்சம் நான் மெயின்டைன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக வைக்கும்போது இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பெரிய இங்கே நம்ம ஒரு மரம் பார்க்குறீங்களா, அது வந்து பெரிய நெல்லிக்காய். அந்த மரத்துலேருந்து பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு இருந்தது. அது ரொம்ப பட்டு போயிடுச்சு. ரொம்ப இயர்ஸ் அதிகமாகிடுச்சு, வயசாகிடுச்சு, சாஞ்சிருச்சு காற்றுல. அதான் அது பாதியாக நிற்குது. பாருங்கள், நமக்கு தேவையான அளவு நம்ம எல்லாமே பறிச்சிட்டோம். கொத்தவரங்காய் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. நம்ம வீட்டில் இருந்து நம்மளே ஒரு விதை போட்டு வளர்த்தது. பாருங்கள், முருங்கை மரத்துலேருந்து இப்போ நம்ம காய் பறிச்சுக்கலாம். கொஞ்சம் தான் காய் இருக்குது. இருக்கிற காய் எல்லாத்தையுமே பறிச்சிடலான்னு பார்க்குறேன். இவ்வளோ தான் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் நல்ல குண்டாகும் இந்த காய். இப்போ நான் எல்லா காயுமே எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம ஓவரால் நம்ம என்னென்ன காய் பறிச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன் பாருங்கள். முள்ளங்கி, வெண்டைக்காய், கொஞ்சம் கொத்தவரங்காய், முருங்கைக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக சூப்பராக ஒரு சாம்பார் வச்சு இன்றைக்கி சமையலை முடிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல, ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.